வெல்கம் டு பிரைட் கோச்சிங் சென்டர். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா TNUSRB PCSI ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போறோம். ஓகேவா? தம்ப்நெயில் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இது என்ன ஷார்ட்கட் வெளியிட்டுலான்னு. உண்மையாலுமே இது ஒரு முரட்டு ஷார்ட்கட் வீடியோ தான். ஓகேவா? தமிழ்நாட்டுல எங்கேயுமே போட்டுக்க மாட்டாங்க. இந்த கொஸ்டினை எப்படி 5 செகண்ட்ஸ்ல சால்வ் பண்றது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். என்னென்னமோ ஃபார்முலாம் போட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. ஓகேவா? இதுக்கு தனி ஃபார்முலா. நார்மலா 1 2 3 ஸ்கொயர்ல வந்துச்சுன்னா n × n + 1 / 2 அதை ஹோல் ஸ்கொயர் பண்ணணும். அதை n × n + 1 2n + 1 / 6 அதுக்கு என்னென்னமோ ஃபார்முலா வச்சிருப்பாங்க. அந்த ஃபார்முலா அதுக்கு போடவே தேவையில்ல. இந்த ஃபார்முலா வர்க்கத்துக்கு இதுவும் போட தேவையில்ல, கியூப்னு கேட்டா இதுவும் போட தேவையில்ல. நம்ம பார்க்க போறது ஃபார்முலாவே யூஸ் பண்ணாம எப்படி 5 செகண்ட்ஸ்ல ஆன்சர் பண்றதுன்றதா பார்க்க போறோம். ஓகேவா? நம்மளுக்கு கண்டிஷன் என்னன்னு சொல்றேன் பாத்துக்க. 1 ஸ்டார்ட் ஆயிடும். 1 3 5 7 போகுது. இப்ப இங்க 7ல முடியும். 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகி 7 வர போதா? நீ என்ன பண்ணணும் அப்படின்னா 7 அடுத்த நம்பர் 8 அடுத்த நம்பர் 9 / 6 அவ்வளவுதான். 7 8 9 / 6 போட்டா ஆன்சர் வந்துடும். ஓகேவா? இப்ப மூணாவது அடி பார்க்கலாம். 3 6 3 9 ரெண்டாவது அடி 4 2 8 4 3 12 12 7 84 ஆன்சர் 84 அவ்வளவுதான். ஓகேவா? ஆன்சர் 84. அப்படியே எந்த நம்பர்ல முடியுதுன்னு பாக்குற 7 ஸ்கொயர்னா 7 அடுத்த நம்பர் 8 அடுத்த நம்பர் 9 / 6. ஓகேவா? போட்டு சுருக்குனா ஆன்சர் வந்துடும். ஆனா 1ல இருந்து ஸ்டார்ட் ஆயிருந்துச்சுன்னா அப்ப நடுவுல 5ல இருந்து ஸ்டார்ட் ஆனா என்ன சார் பண்றதுன்னா அடுத்த கொஸ்டின் நம்ம அதுதான் பார்க்க போறோம். ஓகேவா? இது உனக்கு புரிஞ்சுதா? 1 3 5 7 அப்படியே போயிட்டே இருக்குன்னா லாஸ்ட் நம்பர் எடுக்கிற அடுத்த நம்பரை மல்டிப்ளை பண்ணி அடுத்த நம்பரை மல்டிப்ளை பண்ணி / 6 அவ்வளவுதான். 6ன்றது கான்ஸ்டன்டா இருக்கணும். எப்பொழுதுமே 6ன்றத போடணும். ஓகேவா? ஏன் 6 வந்ததுன்னு கேட்காத, அதான் வர்க்கத்துடைய ஃபார்முலாக்கு நம்ம போடுறது. n × n + 1 2n + 1 / 6. அந்த 6 தான் நம்ம கான்ஸ்டன்டா எப்போதுமே போட்டுட்டு இருப்போம். ஆனா 6ன்றது ஏன்னு வச்சுக்காத, எப்போதுமே கான்ஸ்டன்டா போட்டுரு. லாஸ்ட் நம்பரை மட்டும் நீ மாத்திட்டே இரு. ஓகேவா? சரி, அடுத்த கேள்வி பார்க்கலாம். இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அடுத்து ரெண்டாவது கேள்வி பார்க்கலாம். பாதியில இருந்து போறோம். 7 ஸ்கொயர் 9 ஸ்கொயர் 11ல இருந்து 21 வர போதா? இப்ப நம்ம இதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நீ 1ல இருந்து இருந்தா ஞாபகம் வச்சுக்கோ. 1 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 5 ஸ்கொயர்ல இருந்து 21 ஸ்கொயர் வர இருக்குதுன்னு. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? 21 × 22 × 23 / 6 மைனஸ் எது இல்லையோ அதை மைனஸ் பண்ணும். எது இல்ல? முத 5 இல்லையா? 1 3 5 இல்லையா? அதுல லாஸ்ட்ல முடியுது என்ன? 5 ஸ்கொயர் முடியுதா? அப்ப நீ என்ன செய்யணும்னா 5 × 6 × 7 / 6 கண்டினியூஸ் நம்பர் போடு, வேற எதுவும் இல்ல. 5ல முடிச்சுன்னா 5 6 7 / 6 6 6 கேன்சல். அப்ப 5 × 7 35. இங்க மைனஸ் அப்படியே இருக்கு. 35 மைனஸ் பண்ண ஆன்சர் இங்க சுருக்கணும், அவ்வளவுதான். ஓகேவா? மூணாவது அடி பார்க்கலாம். 7 3 6 7 3 21 ரெண்டாவது அடி 11 11 × 7 77 23 பெருக்கலாமா? 7 3 21 1 ரிமைனிங் 2 7 3 21 2 23 மறுபடியும் ரெண்டாவது பேருக்கு 7 2 14 ரிமைனிங் 1 7 2 14 1 15 1 7 7 1. இப்ப ஆன்சர் 1771 மைனஸ் 35 இந்த சைடுல இருக்குது. மைனஸ் 35. இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 1700 மைனஸ் பண்ணாம போட்டோம்னா 1771 ஃபர்ஸ்ட்லயே இருக்கும். அதை போட்டுற கூடாது. மைனஸ் இந்த ப்ரொசீஜரை பண்ணணும்ன்றதுக்காக தான் அவன் அதை வைக்கிறது. ஓகேவா? மைனஸ் 35 பண்ண அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா 1736 வரும். அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சிருவான்? 21 21 × 22 × 23 / 6. முன்னாடி என்ன இல்லையோ 5 1 3 5 இல்லையா? 5 × 6 × 7 / 6 அவ்வளவுதான். ஓகேவா? இது ஒற்றைப்படையில நம்ம பாக்குறது. அடுத்து நம்ம பார்க்க போறது இரட்டைப்படை. ஓகேவா? அடுத்து நம்ம பார்க்க போறது இரட்டைப்படையில நம்ம பார்க்க போறோம். 2 4 6ன்னு போனா என்ன? 2 4 6ன்னு போனா என்ன? ஃபார்முலா மாறவே மாறாது. இதே ப்ரொசீஜர் தான். ஓகேவா? நம்ம மெத்தட் மாறவே மாறாது. 12 13 14 / 6 ஆறாவது அடி பார்க்கலாம். 2 6 12 இங்க இதை பெருக்கலாமா? 13 × 14 3 4 12 2 ரிமைனிங் 1 3 4 7 1 8 1 182 ஒரு 2 36 4 364 ஆன்சர். அவ்வளவுதான். நீ பெருக்கி போறதுக்கு மட்டும் தான் டைம். அது ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். மெத்தட் அதுதான். 12ல முடிச்சுன்னா 12 13 14 / 6. ஓகேவா? சரி, அடுத்து இது மூணாவது கொஸ்டின். நாலாவது கொஸ்டின். இது மூணாவது கொஸ்டின். ஓகே, சரி, அடுத்து நாலாவது கொஸ்டின் பார்க்கலாம். நாலாவது கொஸ்டின் என்ன சொல்லிருக்காங்க? 2 4 6 20 போட்டுருக்காங்களா? அப்ப என்ன பண்ணலாம்? 20 × 21 × 22 / 6 அவ்வளவுதான். மூணாவது அடி 3 6 7 3 21 ரெண்டாவது அடிச்சா 10. 22 × 7 பார்க்கலாமா? 22 × 7 7 2 14 4 ரிமைனிங் 1 7 2 14 1 15 154 154 × 10
154 ஒரு 10 பேருக்குன்னா 1540. அப்ப ஆன்சர் டி ஆப்ஷன் 1540. அவ்வளவுதான். புரியுதா? போன ஓரளவு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்கொயர் கேட்டாலும் சரி, சாரி ஸ்கொயர்ல ஒற்றைப்படை கேட்டாலும் சரி, இரட்டைப்படை கேட்டாலும் சரி, அப்படின்றதுக்குள்ள தட்டிட்டு ஆன்சர் எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? சரி, அடுத்து நம்ம அதுல பாதியில நம்ம கேட்கறதும் கேட்டுட்டோம். ஓகேவா? நம்ம பாதியில பிச்சு கேட்டு இருந்தா என்ன செஞ்சிருந்த? 1 2 1 3 5 கழிச்சல அதே ப்ரொசீஜர் தான் இங்கேயும். ஓகேவா? சரி, அடுத்து 5வது கேள்வி. 1 3 5 7 7 9 25 வர போகுது. ஓகேவா? சேம் இதே ப்ரொசீஜர் தான். நம்ம முன்னாடி பார்த்த அந்த ஒற்றைப்படை அதே தான் கேட்டிருக்காங்க. உனக்கு இந்த சம்மு நல்லாவே புரிஞ்சிருந்தது அப்படின்னா 25 × 26 என்ன ஆன்சர், இதுக்கு எப்படி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் கீழே இருக்கிற அந்த 4 ஆப்ஷன்ல ஒண்ண கீழே கமெண்ட் பண்ணு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். ஓகேவா? சரி, அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.